அதிகமான கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் இந்த வன்கொடுமையினெல்லாம் சொல்றாங்க பாருங்க, அதையெல்லாம் உண்மையிலேயே மகர ராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள். வாழ்வோமா இல்லையாங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் கிராஸ் ஆகி என்னன்னா இவர்களுக்கு அந்த 7.5 சனி முடிந்தவுடன் குரு மறைந்து விட்டது. குரு பார்வைங்கிறது இவர்களுக்கும் இவர்களுடைய லாபத்துக்கும் இவர்களுடைய ராசியாதிபதிக்கும் வெற்றிக்கும் கிடைக்கிறது. ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். இதே மாதிரி ஒரு குரு பார்வை கிடைக்கிறதுக்கு இன்னும் 11 வருடங்கள் இவர்கள் காத்திருக்கணும். இப்ப திரும்பவும் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு மனசு இருக்கு, ஆனா உடம்புல அந்த பலம்ங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. இப்போ ஒரு நல்ல வர்டிக்கல் என்ன அப்படின்னா, இவர்கள் அடுத்த ஸ்மார்ட் ஒர்க்குக்கு டிஜிட்டல் ஒர்க்கு தயாராகி விடுவார்கள். அதனால் இவர்கள் ஜெயிக்க முடியும், போட்டி பொறாமைகளை வெல்ல முடியும், வெற்றியை ருசிக்க முடியும், பாக்கியத்தை அடைய முடியும். குறிப்பாக இந்த மகரத்திலும் உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும். இந்த உத்திராடத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன். 7வது நட்சத்திரம் ரேவதி. இது தாராபலம் உங்களுக்கு நெகட்டிவாக இருப்பதனால் சனிக்கிழமைகளில் வாய்ப்பு கிடைக்கும் போது திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தம் செய்து நல பகவானுக்கு அபிஷேகங்கள் செய்து அன்னதானம் செய்த பிறகு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், காட்ஸ் சில்ட்ரன், மேலும் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது, சனிக்கிழமைகளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, தேய்பிரை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு பரிகாரங்கள் செய்வதன் மூலம் நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரு பெயர்ச்சி நடந்து விட்டது. குரு உச்சமடைந்து விட்டார். குரு சனி என்ற கிரகத்தை பார்க்க தொடங்கி விட்டார். அப்போ சனியின் வீரியம் கட்டுப்படுகிறது. ராகுவிற்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது. இது விஷயங்கள் எல்லாமே நாம் இது நாள் வரை வீடியோக்களாக கொடுத்து விட்டோம். இதில் நாம் இது நாள் வரை சொல்லாத விஷயம்னு சொல்லலாம், இல்ல கவனிக்காத விஷயம் அப்படின்னா, இது நாள் வரை உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது புதனின் ரேவதி நட்சத்திரத்தில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார். இது மீன ராசியில் புதனின் ஆதிக்கத்தில் அமைய பெற்றுள்ளது. இதன் அதிதேவதை பூஷன், வழிகாட்டுபவர், பயணங்களை காப்பவர் மற்றும் ஆன்மாக்களுக்கு முக்தி பாதையை காட்டுபவர். மந்த காரகன் என்று சொல்லப்படும் சனி பகவான் புதனின் ரேவதி நட்சத்திரத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அது கர்ம வினைகளின் முடிவு மற்றும் கணக்கு தீர்த்தல், கார்மிக் க்ளோஷர் என்று உன்னதமான ஒரு நிலையை உருவாக்குகிறது. இதில் புதன் என்பது புத்தி, தகவல் தொடர்பு மற்றும் வியாபாரம், புத்தி காரகன் என்று அழைக்கப்படுவது உண்டு. சனி இங்கு வரும் பொழுது நாம் புத்தியால் செய்த தவறுகள், கணக்கு வழக்குகளில் செய்த சின்ன சின்ன ஏமாற்றங்கள் மற்றும் வார்த்தைகளால் இது நாள் வரை நாம் விளைவித்த கர்மாவிற்கு பதில் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார். இது மேலோட்டமா பார்க்கும் பொழுது ஒரு கிரகம் மாற்றம் இல்லாதது போல் இருக்கும், ஆனால் இது ரொம்பவும் முக்கியத்துவமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். இதில் ரேவதி நட்சத்திரத்தின் முதல் பாதம் அப்படிங்கிறது நவாம்சத்தில் தனுர் ராசியிலும், 2வது பாதம் மகர ராசியிலும், 3வது பாதம் கும்ப ராசியிலும், 4வது பாதம் மீன ராசியிலும் வரும். இந்த ஒரு வருட காலம் கிட்டத்தட்ட அடுத்த வருடம் ஜூன் மாதம் தான் சனி பயிற்சி என்பது இருக்கிறது. இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு குருவின் பார்வை சனியின் மேல் வந்து விடுகிறது. சோ டோட்டலாவே இந்த சனி புதன் கர்மா இன்னும் ஒரு வருடத்திற்கு யாருக்கு என்ன கொடுக்க போகிறது, இதனை எவ்வாறு நாம் தற்காத்துக் கொள்ளலாம்? மகர ராசிக்கு இந்த பலனை சொல்வதற்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அதிகமான டானிக் அப்படிங்கிறது மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளுக்குமே தேவைப்படுகிறது. நான் சொல்ற டானிக் எல்லாம் ஹார்லிக்ஸ், பூஸ்ட் இந்த மாதிரியான டானிக். அதிகமான கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் இந்த வன்கொடுமையினெல்லாம் சொல்றாங்க பாருங்க, அதையெல்லாம் உண்மையிலேயே மகர ராசிக்காரர்கள் அனுபவித்தார்கள். வாழ்வோமா இல்லையாங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம்
கிராஸ் ஆகி என்னன்னா இவர்களுக்கு அந்த 7.5 சனி முடிந்தவுடன் குரு மறைந்து விட்டது. குரு பார்வைங்கிறது இவர்களுக்கும் இவர்களுடைய லாபத்துக்கும் இவர்களுடைய ராசியாதிபதிக்கும் வெற்றிக்கும் கிடைக்கிறது. ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். இதே மாதிரி ஒரு குரு பார்வை கிடைக்கிறதுக்கு இன்னும் 11 வருடங்கள் இவர்கள் காத்திருக்கணும். இந்த நேரத்துல இந்த நட்சத்திர மாற்றம் அப்படிங்கறத நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு இங்கிருந்து தான் பேச போறோம். இந்த நேரத்துல இவர்களுக்கு இந்த நட்சத்திர மாற்றம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா சொந்த நட்சத்திரம் சாட்டர்ன், உத்திரட்டாதி கர்ம நட்சத்திரம், இவர்களே அந்த வெற்றி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தில். அப்ப இவ்வளவு நாள் பஞ்சரான, காத்து போன, அடி வாங்கின, நொந்து வெந்து நூடுல்ஸ் ஆகி ஆவியான மகர ராசி எல்லாமே இப்பதான் அந்த பேக் டு ஷேப், பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, இது காலகட்டங்கள்ல என்னன்னா இந்த புதனுடைய நட்சத்திரத்துல போகும் பொழுது ஸ்மார்ட் ஒர்க், டிஜிட்டல் ஒர்க், ஏஐ ஒர்க் எல்லாமே ஜாஸ்தி ஆகிவிடும். ஹார்ட் ஒர்க் இவங்க செய்யறதுக்கு ரெடி தான். ஆனா ஓப்பனா சொன்னா ஹார்ட் ஒர்க் செஞ்சு செஞ்சு தேஞ்சு போனது மிச்சம். சரி, அந்த ஹார்ட் ஒர்க் செஞ்சு பெனிஃபிட் நமக்கு கிடைச்சதா அப்படின்னு பார்த்தா மற்றவர்களுக்கு, இவர்கள் யாருக்கு ஒர்க் பண்ணினாங்களோ, இவர்கள் யாருக்கு பார்ட்னர்ஸாக இருந்தார்களோ, இவர்கள் யாருக்கு அடிமைகளாக இருந்தார்களோ அவர்கள் குளிர் காய்ந்தார்கள், இவர்களை உறிஞ்சினார்கள், இவர்களுடைய ரத்தத்தை குடித்தார்கள்னு சொன்னாலும் அது மிகை அல்ல. இப்ப திரும்பவும் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு மனசு இருக்கு. ஆனா உடம்புல அந்த பலம்ங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறது. இப்போ ஒரு நல்ல வர்டிகல் என்ன அப்படின்னா இவர்கள் அடுத்து ஸ்மார்ட் ஒர்க்குக்கு, டிஜிட்டல் ஒர்க்கு தயாராகி விடுவார்கள். அதனால் இவர்கள் ஜெயிக்க முடியும், போட்டி பொறாமைகளை வெல்ல முடியும், வெற்றியை ருசிக்க முடியும், பாக்கியத்தை அடைய முடியும். வெளிநாட்டுக்கு போய் பார்டர்ல நிக்கிறேன் பிரதர், என்னைய வச்சுக்கிறானா இல்ல வீட்டுக்கு போன்னு திருப்பி அனுப்புறானா தெரியாது. அவனை நம்பி என் குழந்தைகளை அந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டேன், திரும்ப ரீலோகேட் பண்ணணும், திரும்ப கொண்டு போய் இந்தியால குழந்தைங்களுக்கு நான் ஸ்கூல் அட்மிஷன் வாங்கணும், காலேஜ் அட்மிஷன் வாங்கணும், வீட்டை வாடகைக்கு விட்டுட்டேன், வந்த டெனன்ட் அனுப்ப முடியாது, நான் வேற வீட்டுக்கு வாடகைக்கு போகணும், அது என் ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சிக்கல்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவர்களுடைய அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை வைத்து, இன்டெலிஜென்ஸை வைத்து, அவர்களுடைய அந்த டிஜிட்டல் ஃபார்முலாவை வைத்து இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், ப்ரொமோஷன், இன்கிரிமெண்ட், ஜாப் சேஃப்டி, வருமானம், ஒரே வார்த்தையில சொன்னா ஓவரால் வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். சமாதானம் கிடைக்கும் குருவின் பார்வை இந்த பக்கத்துல. இதே மாதிரி இடம் விற்பது, வீடு விற்பது, அதன் மூலம் லாபம், அதன் மூலம் நிறைய கடனை அடைப்பது, இந்த மீட்டர் வட்டி, சைடு வட்டி, ரேஸ் வட்டி, ஸ்பீடு வட்டி எல்லாம் குறைத்து ஒரு டீசென்டா பேங்க் லோன் per annum only 7% இன்ட்ரெஸ்ட் பட் மந்த் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு நல்ல அனுகூலமான ஒரு ஃபார்முலாக்குள் சிக்குவது. இந்த புதன்கிறது இங்க 9ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் அப்பாவுக்கு நல்லது நடப்பது, பூர்வீகத்துல அப்பாவோட சொத்துல இருந்த வில்லங்கள், கோயில், யாத்ரா, பயணம், தேசம், பரதேசம், அதாவது வெளியூர்களுக்கு போய், வெளிநாடுகளுக்கு போய் சுபம், இதெல்லாம் அனுகூலமா பெறுவது, இதெல்லாம் இவர்களுக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கிறது. அதே மாதிரி இதுல இன்னொரு புத்திசாலித்தனமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரொம்ப மனதளவுல சுருண்டு போய் நடக்குமா நடக்காதா, விட்டுறலாமா போயிடலாமா அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடிய மகர ராசி நபர்களுக்கு ஒரு பிடிமானம் ஏற்படும். ஒரு ஏரோப்ளைன் மோடுல இருக்கிற ஒரு போன் நார்மல் மோடுக்கு வந்தா எப்படி சிக்னலை நோக்கி தேடுகிறதோ, அதை போல் அந்தந்த விஷயத்துக்கு உண்டான வல்லுநர்களை பிடித்து, இவர்களுக்கு அந்த விஷயம் தெரியலனா கூட அதுல உள்ள எக்ஸ்பர்ட் கைடன்ஸை எடுத்துக்கொண்டு அந்த விஷயத்தை சாதிப்பார்கள், வெற்றியை ருசிப்பார்கள். எல்லாமே இவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட் தான். தேடி பார்த்தோம்னா இதுல மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, இவர்களுக்கு 3ஆம் இடம்ங்கிறது காம திரிகோணத்தில் வரக்கூடிய இடம். அந்த 3ஆம் வீடுங்கிறது சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய வீடு. மேலும் 9ஆம் பாவத்தின் நட்சத்திரம் 9ங்கிறது இளைய கலத்திரத்தை குறிகாட்டுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, திருமணம் ஆகாத நபர்களுக்கும் சரி, திருமணமான நபர்களுக்கும் சரி, ஏதோ
ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், குறிப்பா இந்த வெளிநாடுகள்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ், லிவிங் டுகெதர், கோயிங் ஸ்டடி, அந்த மாதிரி யாரோ ஒரு நபர் உங்களை கூப்பிடுவாங்க. எப்படின்னா அது நடு வயதில் இருப்பவர்களுக்கு காதல், காமம் இந்த மாதிரி போயிடும். வயதில் மூத்த நபர்கள் எடுத்துக்கிட்டோம்னா முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், இல்லைன்னா வயதுல ரொம்ப சின்ன நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, சிட்ல போடுங்க, MLM-ல போடுங்க, இந்த கரன்சில போடுங்க, உங்களை யாரோ ஒரு நபர் கூப்பிடுவாங்க. சைடுல பார்த்தா தெரியும் அது பாய் ஃப்ரெண்டா, கேர்ள் ஃப்ரெண்டா, இல்லைன்னா சிட்டா, பினான்சியல் மோசடியா, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதோ கண்ணுக்கு தெரியாத, கைக்கு வராத ஒரு பொருளாக இருக்கும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை கை கொடுப்பதற்கு குரு இருக்கிறார். ஏன்னா அவர் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பினான்சியலா வெயிட் பண்ணுங்க, நான் என்னுடைய ஆடிட்டரை கேட்டு சொல்றேன், இல்லைன்னா என் லீகல் அட்வைசரை கேட்டு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் யோசித்து அந்த விஷயத்தை நகர்த்தினால், மகர ராசிக்கார ஆள் ரொம்ப உஷாராயிட்டான்ப்பா, அவன் முதல்ல ஏமாந்த மாதிரி இப்போ ஏமாற தயாரா இல்லப்பா அப்படின்னு அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். சார், அப்போ வேற மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர்கள் உங்களை அணுகும் பொழுதே உங்களுக்கு தெரிந்து விடும். வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் அப்படின்னு கொஞ்சம் அந்த பிரதர் சிஸ்டர்ங்கிறத அழுத்தம் திருத்தமான ஒரு வார்த்தையா சொல்லிட்டா, ஓஹோ அவ்வளவுதானா, அப்போ இது தேராதுரா அப்படின்னு அவர்கள் போய் விடுவார்கள். இதுதான் பிரதர் சிஸ்டர் பரிகாரம். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து கொண்டால் போறோம், கண்டிப்பாக மகரம் சிகரம் ஏறும். மகர ராசி சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா களத்திரஸ்தானத்துலதான் குரு உச்சம் அடைஞ்சிருச்சு. அப்போ உங்க கணவர் பிரகாசமாக இருப்பார், பல பல பலவென்று மின்னுவார், கேரண்டி. வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நோய், வம்பு, வழக்கு, எதிரி, கடன் தொல்லையிலிருந்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இது காலகட்டத்தை நல்லபடியாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த மகரத்திலும் உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும். இந்த உத்திராடத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரம், சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, சனி, புதன். 7வது நட்சத்திரம் ரேவதி. இது தாராபலம் உங்களுக்கு நெகட்டிவாக இருப்பதனால் சனிக்கிழமைகளில் வாய்ப்பு கிடைக்கும் போது திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தம் செய்து, நல பகவானுக்கு அபிஷேகங்கள் செய்து, அன்னதானம் செய்த பிறகு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், காட்ஸ் சில்ட்ரன், மேலும் இந்த துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் உங்களால் முடிந்த உதவிகள் செய்வது, சனிக்கிழமைகளில் நரசிம்மர், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது, தேய்பிரை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு பரிகாரங்கள் செய்வதன் மூலம் நிறைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த வாய்ப்பை பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.